பஸ் ப்ரோ என்ன ப்ரோ பொங்கல் எப்படி இருக்கு பஸ் பஸ் கேப்டன் மில்லருக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஐலாண்ட் புக்கிங் ஓபன் பண்ணிப்போம், கொஞ்சம் ஸ்லோவா தான் ஃபில் ஆகுது. பட் கேப்டன் மில்லருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. கேப்டன் மில்லர் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. நைஸ் நைஸ். ஆமா, ஆக்சுவலா லியோக்கு அப்புறமே எந்த படமும் அவ்வளோ கலெக்ஷனே இல்லைண்ணா. லியோக்கு அப்புறம் எதுவுமே தீபாவளிக்கு வந்த படம் ரிப்போர்ட் வைஸ் வந்து ஜிகர்தண்டா நல்லா வந்தாலுமே கலெக்ஷன் வைஸ் வந்து டிராப் தான். எல்லாரும் வந்து வாஷ் அவுட், கம்ப்ளீட் வாஷ் அவுட் எல்லாரும். அங்க தெலுங்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. ஆமா, ஹிந்தி இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல போல. ஆமா, இந்த ஜோ நல்லா பண்ணுச்சு. ஜோ கொஞ்சம் ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே ரிலீஸ்ல இருக்கு எல்லா படமும். இந்த 3 மின்னலே, ஆர்ணமாயிரம் இன்னும் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கண்டென்ட் இல்லையா? என்ன பிரச்சனைன்னா இங்க நல்ல கண்டென்ட் இல்ல. ஆமா, அதான் உண்மை. கண்டென்ட் இல்ல. எங்க பிரதர் எல்லாம் அறகுறையா படங்கள் வருது. ஆடியன்ஸ் பாவம் ப்ரோ. நம்ம 500-1000 செலவு பண்றது தமிழ்நாட்டுல ரொம்ப டைட் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாத்துக்குமே பணம் டைட்டு ப்ரோ. நான் ரொம்ப கஷ்டங்க. தியேட்டர் போறதெல்லாம் அவனோட லாஸ்ட் ப்ரியாரிட்டிங்க. வெறுப்புல சுத்திட்டு இருக்கான ஒருத்தனும். செலவு ஜாஸ்தியாகுது, சம்பளம் எங்கேயுமே ஜாஸ்தியாக மாட்டேங்குது. ஆகுதுன்னா அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குங்க. 5000 20,000 சம்பளம் ஆகிறதுக்குள்ள செலவு 50,000 ஆயிருது. எல்லாம் கிரெடிட் கார்டில் ஓடுதுங்க வண்டி. நிறைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிரெடிட் கார்ட்ஸு அது அப்படியே போட்டு ரொட்டேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், நிறைய கேள்விப்படுறாங்க. இந்த மக்கள் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு எவன் இருக்கானுங்க? எதுவும் கிடையாது. மக்களுக்கும் இதுக்கும் பொலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமா டிஸ்கனெக்டடா இருக்குதுங்க. எங்கேயோ ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸ் நடக்குது, மக்கள் ஒரு பக்கம் எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்கா. ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க? ஆயிஷா, ஹை. நல்லா நல்லா இருக்கேன் ஆயிஷா. நல்லா போகுது ஆயிஷா. ஷாப்பு அவினாசிக்கு நான் எதிர்பார்த்தது மாதிரியே போகுது, நல்லாவே போகுது. அண்ட் ஐ திங்க் ஒரு வருஷம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். நிறைய பொண்ணுங்க வராங்க. இந்த இதெல்லாம் கேட்குறாங்க, இந்த லேடிஸ் நைட் வேர் இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஏதோ சும்மா ஏதோ ஒரு கடைன்னா டக்குன்னு வாங்கி வந்து நீங்க லேடிஸோட போட்டாலே உங்களுக்கு மூவிங் கிடைக்கும். ஆமா ஆமா ஆக்சுவலா யூனிசெக்ஸ் தான், பட் லேடிஸ்க்கு பண்ணணும். அது அந்த ஷார்ட்டா பண்ணாதான் அந்த ஹூடி தான் லேடிஸ் போடுவாங்க. அது அப்படி பொறுமையா ஒவ்வொன்றா கத்துக்கிற விஷயம். ஒவ்வொரு ப்ராடக்ட் அது பெரிய தலைவலி. மேனுஃபேக்சரிங் பண்றது பாக்குறதுக்கு மட்டும் தான் ஈஸி. துணி எடுத்து அது உட்காந்து நீ பேட்டர்ன் போட்டு பேட்டர்ன் மாஸ்டர் அவன் சொதப்புவான். அவனை உட்காந்து என் பேட்டர்ன் மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலுக்கு வர்றதுக்கே அவனுக்கு சொல்றேன், சார் பேட்டர்ன் மாஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னா இங்கெல்லாம் வந்து கன்வென்ஷனலா எப்படி இருப்பாங்கன்னா அவனுக்கு துணியை மிச்சம் பண்ணணும் அப்படிதான் சொல்லி வந்திருப்பாங்க. நான் சொல்றேன், யோ துணியை பத்தி கவலைப்படாதையா, ஜாஸ்தியா போனா போயிட்டு போதியா அப்படின்னா அவன் என்னது அப்படியா இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறான். பண்ணலாயா, நீ பண்ணியா, தைரியமா பண்ணியா, நான் பாத்துக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மாஸ்டர் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டர்ன் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிங் மாஸ்டர் அவங்க கூட உட்கார்றது. அவங்க கூட உட்காந்து ஒரு போராட்டம் செம்ம போராட்டம் இருக்குங்க. அது என்னன்னா இப்ப சின்ன சின்ன பிட்டெல்லாம் வருங்க, அதெல்லாம் வெட்டி வீசிடுவானுங்க. அதெல்லாம் வெட்டி வீசாமையோ அதுக்கு சின்னதா ஒரு கிட்ஸுக்கு போடியா, அது வேஸ்டேஜா போயிடும், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி துணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுதியா, நிறைய காசு கொடுத்து ஓட்டுதியா, கடன் வாங்கி ஓட்டுதியா, அப்படி ஜிஎஸ்எம் அதிகம் இல்ல? ஆமாங்க, என்னோடது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரவுண்ட் நெக் பண்றோம். 210 ஜிஎஸ்எம் வந்துருங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க வேஸ்ட் பண்ணோம்னா அதே ஒரு லாஸ் வந்துரும். ஆமாங்க, ஹுடி எல்லாம் 330 ஜிஎஸ்எம்ங்க. அதெல்லாம் அங்க இருக்கும். அதெல்லாம் யூஎஸ் இவனுக்கு வந்துடும். இந்த டாமி ஹில்ஃபிகர் குரூப் வந்துடும். அந்த குவாலிட்டி வந்துடும். அது சொன்னா சிரிப்பானுங்க, ஒட்டுறான் போடுறான் அப்படிங்கிறாங்க. பட் அதேதான் பண்ணுது, அந்த குவாலிட்டி தான் மேட்ச் பண்ணுது. ஸோ ஓகே, பண்றவங்களும் இருக்காங்கல்ல. இல்ல அது வந்துடுறாங்க ஐஷா. நாம நினைச்சதை விட ரிசப்ஷன் இப்போ ஹூடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் பண்ணேன்.
சரி எப்படி போவோமோ என்னவோ அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2000 கோடி பண்ணியாச்சு. அப்படியே யோசிச்சேன், சரி போமா அப்படின்னு. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஹூடி வந்து மூவிங் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஆமா பயங்கரமா தெரிஞ்சது. இல்ல பயங்கரமா போச்சு. முடி ஒண்ணுமே இல்ல, பறந்துருச்சு. எப்படி பறந்துச்சுன்னே தெரியல, பறந்துருச்சு. மொத்தமே ஒரு 50-100 கோடி தான் இருக்கு. சோ நான் நடுவுல ட்ரை பண்ணேன், பட் ஆனா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் கிடைக்கல. ஆன்லைன் அது இல்ல ஐஷா, அடுத்த என்னன்னா 20 கலர் பண்ண மாட்டிருக்கு. அதான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டார்க் கலர்ஸ் ஸ்டாக்ல இருந்தது. அதாங்க டார்க் கலர்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு நான் நினைக்கல. நாங்க ஆக்சுவலா கிட்டத்தட்ட 1500 கோடி போட்டோம். நான் போன ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹுடியே பண்ணதில்லை. நம்ம ஒரு தடவை பண்ண, அது மேனுஃபேக்சரிங் சரியில்லைன்ட்டு அது சேல்ஸ்க்கே கொண்டு வரல. இது இப்படி போகணும்னு தெரியல. இல்லைன்னா போகணும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 5000 கோடி பண்ணிருப்பேன். ஸோ பட் அடுத்த சீசனுக்கு, ஏன்னா ஒனி வெயில் வந்துடும், குடியெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அடுத்த சீசன் எப்படின்னா ஆல் சீசன் செப்டம்பர்ல. ஆமா அது ஆமா. ஸோ அதுக்கு ஏப்ரல்ல இருந்தே வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் வரப்போ ஆல் சீசன் ஹூடி மாதிரி வேற மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே புதுசா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு என்னன்னா, அதுக்கு முதல்ல இப்போ நூல் வாங்கியிருக்குது, அதுக்கெல்லாம் கடன் இருக்கு. அந்த கடன் அடைச்சு முடிக்கணும், நூல் கடன் அடைக்கணும், டையிங் கடன் அடைக்கணும், எல்லாமே கடன் தான் ஆயிடுச்சா. எப்படின்னா யான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, டையிங் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு டைம் கொடுப்பாங்க நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ இது வித்து 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 கொஞ்சம் கொஞ்சமா தரணும். அது எப்படின்னா இந்த புலிவாழை ரீட்டைலோட ஹோல்சேலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஆமா அது கண்டிப்பா பண்ணோம். அது ஆக்சுவலா என்னன்னா யூஎஸ்ல பேசிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டர்ஸ் பேசிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வருஷம் நிறைய தலைவலி இல்லாத பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் தான். இல்ல ஹோல்சேலோட என்னன்னா, எனக்கு என்னன்னா கார்பரேட் ஆர்டர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கார்பரேட்டரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு 100 டிஷர்ட் பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டா கூப்பிட்டு நிறைய பாராட்டி நல்ல குவாலிட்டி தரமா. ஸோ அது ஒரு மாதிரி இதுவுமே வந்து ப்ராஃபிட்மே ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வருது. அது கொஞ்சம் சீக்கிரமாவும் முடியுது, ஏன்னா ஒரே ஸ்டைல்ல டக்குன்னு முடிஞ்சிருது. அதனால ஸோ அது இந்த வருஷம் ஃபோக்கஸ் நிறைய கார்பரேட். ஆக்சுவலா ஜான் 25 ஏதோ ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஆர்டர் வருது, ஒரு 800 டிஷர்ட் ஆர்டர் வருது. ஸோ அது ஒரு பெரிய ஆர்டரா இருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க என்ன பண்றீங்க? என்ன நடக்குது? அது போயிட்டே இருக்கு. பெருசா வந்து என்ன வேற ஒரு ஒர்க்ல மாட்டினால, பர்சனல் ஒர்க்ல மாட்டினால எனக்கு இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே. சோ இப்ப திரும்ப தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே. பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுல இருந்து ஆரம்பிக்கணும், விட்ட இடத்துல இருந்து. இல்ல அது நடக்கும் ஐஷா, அது நடக்கும். நம்ம லைஃப் நாம தான் டிஃபைன் பண்றோம். அதனால அது அப்படிதான். நாம ஒண்ணு பெருசா ஒண்ணு ஸ்கெட்ச் போடுவோம், அப்புறம் பார்த்தா அது ஒண்ணுமே நடக்காது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா விளையாட்டு பண்ணுவோம், அது பார்த்தா பெருசா போகும். அது அப்படிதான் நானும் ஆரம்பிச்சேன். சும்மா ஆரம்பிச்சது அது கிளிக் ஆகி எங்கேயோ போச்சு. அதான் அது லைஃப். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பெருசாலாம் பிளான் போட முடியாது. ஒரு அளவுக்கு பிளான் போடலாம், நடந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா வெளில வந்துட்டே இருக்கணும் நான் பாட்டுக்கு. அவ்வளவுதான். இந்த வீக் என்ன மூவி பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க? எல்லாம் போகணுங்க, வழக்கம் போலதான். பொங்கல் வீக்கெண்டு போகணும், கேப்டன் மில்லர் போகணும், ஐலாண்ட் போகணும், குண்டூர் காரம் போகணும், எல்லாம் போய். மிஷன் 1 இருக்கு, நான் 3 தான் மைண்ட்ல வச்சிருக்கேன். மிஷன் 1, கேப்டன் மில்லர், ஐலாண்ட். குண்டூர் காரம் போனா மகேஷ் பாபு ஃபேன். நான் கேட்டிக்கு தலைவனோட படம் பார்க்கணும். ஏன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஒரு மாதிரி தர லோக்கலா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இன்னொரு மூவியும் ஏதோ ஒண்ணு வருது, நிறைய வருதுங்க. அது ஒரு 7-8 படம் வருது. இல்ல சங்கராந்தி இல்ல, அதனால பார்த்து பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு சைடு இழுத்துக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வருஷம் நிறைய பாட்காஸ்ட் பண்ணாங்க. வீடு கட்டி முடிச்சோடனே அதுக்குன்னு பாட்காஸ்டுக்குன்னே ஒரு ரூம் ரெடி பண்றேன் இங்க அவினாஷில. சோ தட் இங்க கோயம்புத்தூர் மெரி கிறிஸ்மஸ் வேற வருது. மெரி கிறிஸ்மஸ் என் தலைவன் வேற வர்றான். மெரி கிறிஸ்மஸ் ஏடா, மெரி கிறிஸ்மஸ் வந்து நியூ இயர்ல ஏடா விடுவீங்க மாதிரி.
பொங்கலுக்கு அத பொங்கலுக்கு மெரி கிறிஸ்துமஸ் ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விட்டா கூட ஒரு நல்லா லேட் ஆயிடுச்சு. அப்படித்தான் ஐடியா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது நம்ம சினிமாவோட பிரச்சனை எங்கேயோ போயிடுச்சு. ஹை சினிமா, ஹை சினிமா நந்தா, ஹை பிரபு, ஹை பிரதர் இருக்கீங்களா பிரதர்? நான் இருக்கேன் பிரதர். சினிமா பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க டிஷர்ட் போட்டு தான் ப்ரோ உட்காந்துருக்கேன், அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஜிம் செக்ஷன் முடிஞ்சிச்சு எனக்கு. இந்த லேட் எக்ஸசைஸ் போடும் போது அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கு ப்ரோ. உங்க டிஷர்ட் ரவுண்ட் நெக்குங்களா இல்ல காலர்? ஆமா ப்ரோ, ரவுண்ட் நெக் ப்ரோ, மிடில் சைஸ் ஆரஞ்சு கலர் டிஷர்ட். ஓகே ஓகே, அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது நிறைய யான்ல இருந்து வேலை செய்யுதுங்க ப்ரோ. என்னன்னா ஏமாத்தாம எனக்கு என்னன்னா அதுதான் ப்ரோ. என்னன்னா நாம என்ன சொல்றோமோ அது ப்ராடக்ட்ல வந்துடணும். அது ஒரு விஷயம் தான். நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஆனஸ்டா சொல்லணும்னா, நீங்க ஒரு நாளும் ஸ்பேஸ்ல சொல்லும் போது அப்படி என்னன்னா இருக்கு வாங்கி பார்க்கலாம்னு வாங்கினேன். ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கும் பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ, பக்காவா இருக்கு ப்ரோ. இல்ல அது என்னன்னா ப்ரோ, எனக்கு ரொம்ப என்னன்னா உண்மையாலுமே என்னன்னா ப்ரோ, நம்ம லெகசி ஒன்னு கிரியேட் பண்ணோம்னா இந்த 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 பிசினஸ் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதெல்லாம் எது வேணா நடக்கும் ப்ரோ. ஆனாகப்பட்ட நோக்கியாவே இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுங்க. ஸோ அது நாம இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும், நம்ம பெரிய அம்பானி ஆயிடும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நம்ம திரும்பி பாக்குறப்போ நம்ம ப்ராடக்ட் கஸ்டமருக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதாங்க. நீங்க அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது டேய் ஓகேடா கரெக்டா பண்ணிருக்கட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துடணுங்க. அது ஏன்னா நம்ம ஆப்பிள் வாட்ச் கட்டுறப்போ, ஐபோன் யூஸ் பண்றப்போ, இப்போ இந்த ஐபோன்லாம் திட்டிகிட்டே தான் வாங்கினேன் நான் பயங்கரமான ஆண்ட்ராய்டு பைத்தியம். இந்த ஐபோன்ல என்ன இருக்குன்னு தான் வாங்கினேன். என்ன இருக்குன்னு கேட்டால் அதுல பயங்கரமா ஒன்றும் கிடையாது. ஆனா இது கொடுக்குற ஸ்டெபிலிட்டி எந்த போனுமே தர மாட்டேங்குது. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஸோ அதுக்கு அந்தந்த காசுக்கு அந்தந்த வேலை பண்ணா நம்ம கண்டிப்பா ஒரு மரியாதை வரும் அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா தெரிஞ்சிட்டோம் பிரதர். ஸோ ரொம்ப புடிவாதமா பண்றோம் பிரதர். இது அவ்வளோ பிரச்சனை பிரதர், டு பி ஆனஸ்ட். இந்த பிசினஸ் பண்றதுல ஏன்னா மார்ஜின் ரொம்ப கம்மி ப்ரோ. ஏன்னா நல்ல குவாலிட்டி தரணும், அதே சமயம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தரணும், அதான் ஐடியா. ஏன்னா பணக்காரங்களுக்கு வாங்குறதுக்கு 1000 ப்ராடக்ட் இருக்கு ப்ரோ. அவங்களுக்கு 1000 ப்ராடக்ட் காசு இருக்கு அவங்க கிட்ட. இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்குவான், நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்குவான். ஏன் ஆசையில என்னன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள மேக்சிமம் 600 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் போகக்கூடாதுங்கிறது தான் என்னோட கனவுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு செமையா தந்துடணும்ட்டு அடுத்து இது பண்றோம் ப்ரோ. அடுத்து இந்த டிராப் ஷோல்டர் அதான் இன்னைக்கு தான் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த டிராப் ஷோல்டர் ஒரு 1000 தான் வெட்டி இருக்குதுங்க. இன்னைக்கு தான் 14 கலருங்க வெட்டி இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹெவன் இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோ. 210 GSMங்க. நீங்க பீக் மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உள்ள ஜில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா 100% காட்டுங்க. அதுக்கு உட்காந்து தலைகீழா வேலை செஞ்சிருக்கிறேன். ஸோ அது நிறைய ரெடி பண்றோம் ப்ரோ. நிறைய தடவை நிறைய செட் மாதிரி பண்றாங்க, செட் ஐட்டம்ஸ். அதாவது டிஷர்ட்ஸ் ஷார்ட்ஸ் ரெண்டுமே அப்படியே மேட்சா அப்படியே அழகா வந்துருங்க. இல்லை டிஷர்ட்ஸ் ட்ராக்ஸ் அப்படியே அழகா ஒரு மேட்சா வந்துருங்க. அண்ட் இதுதான் இந்த வருஷத்தோட பெரிய கோல் என்னன்னா ஃபார்மல் பேண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸுங்க. அது இந்த வருஷம் பண்ணிடணும்ட்டு தான். அது ஒரு பெரிய ப்ராசஸ் ப்ரோ. அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்கு இறக்கிடணுங்கிறதா. ஏன்னா அவ்வளோ டைம் ஆயிருங்க அதை இறக்கி. ஏன்னா நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ் இருக்கீங்க, நானும் நிறைய பேர் பார்க்குறேன். எல்லாம் இன்ஃபீரியரான ஷர்ட்ஸ் ப்ரோ. நீங்கள் போடுறதெல்லாம் நிறைய ஆக்சுவலாக செகண்ட் ஹேண்ட் துணி, அது உங்களுக்கு தெரியாது. வாங்கி உங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஸோ 200 ரூபாய்க்கு டிஷர்ட்டு ஷர்ட்டு தைச்சு உங்களுக்கு 800 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, 1500 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்கானுங்க சும்மா ஜிகினா பண்ணி. பிரதர் ஒரு டவுட் பிரதர், சின்ன டவுட் பிரதர். இந்த யூடியூப்ல எல்லாம் 1000 ரூபாய்க்கு 15 டிஷர்ட் அப்படின்னு விற்கிறாங்களா? அதுல என்ன ப்ராஃபிட் பிரதர் அவங்களுக்கு கிடைக்கும்? இல்ல அது நீங்க போடலாம் ப்ரோ. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்கின் கேருக்கும் ஏதாவது இந்த ஆயின்மெண்ட் போட்டு போடணும் ப்ரோ, அவ்வளவுதான். அதாவது ஆயின்மெண்ட் ஒன்று வாங்கிங்க. ஆயின்மெண்ட் வாங்கி இந்த ஓடமாசா இது இருக்கு, அந்த இச்சிகாடு இருக்குல்ல, இச்சிகாடை தடவிடுங்க. ஃபர்ஸ்ட் தடவிங்க, இச்சிகாடை தடவிட்டு அப்புறம் டிஷர்ட் போடுங்க. ஏன்னா அது அவ்வளவுதாங்க. நீங்க 15 டிஷர்ட் அவன் 1000 ரூபாய்க்கு தர்றான்னா ஒரு டிஷர்ட்டோட விலை 60 ரூபாய்ங்க. அது எப்படின்னா செமிகோம்டு நூல் கூட போட முடியாது. அதாவது காட்டன்லயே இருக்குல்ல லோவஸ்ட் கிரேட் நூல் கூட போட முடியாது. ஸோ அது என்ன ஆகுனா
ஓயின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நூல் என்னன்னா, இப்போ நாங்க வந்து இந்த வெட்டி வேஸ்ட் போடுவோம், அந்த வேஸ்ட்டை தூக்கி கொண்டு போய் அரைப்பானுங்க. அந்த அரைச்சதுல இருந்து ஒரு நூல் பண்ணுவானுங்க. அதை வந்து காட்டன் மாதிரி பண்ணி அதுல இருந்து ஒரு நூல் பண்ணுவானுங்க. அந்த நூல்ல இருந்து பண்ற டிஷர்ட்டுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க கம்ப்ளீட் ஸ்கின்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அண்ட் டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்றதுல சொல்றேன் நான். அதெல்லாம் வந்து விஞ்ச் டைன்னு சொல்லுவானுங்க, கையிலேயே சுத்துவானுங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டை பொல்யூட் பண்ற மிகப்பெரிய பொல்யூட்டன்ட் வந்து அந்த அந்த டைஸ் தாங்க. ஏன்னா அந்த டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிலோ 40 ரூபா போடுது. அது கலர் பயங்கரமா தெரியுங்க. வாஷிங் மிஷின்ல போட்டுனா கூட இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிக்கும். அது ஒட்டாம கூட இருக்குங்க. ஆனா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் பாடிங்க ஆப்வியஸ்லி. இப்போ நான் போடுற டை வந்து 420 ரூபாய்க்கு ஒரு கிலோ. பட் இதை போய் எங்க போய் ப்ரூவ் பண்றதுங்க? பில்லு வேணா இருக்குது, பில்லை வேணா காட்டலாம். பாருங்க இதான் நாம எடுக்கணும் பில்லு காட்டலாம். அதுலதான் நீங்க எப்படியோ எந்த வேலைக்கு வேணா பண்ணலாங்க. அது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. எந்த வேலைக்கு வேணா பண்ணலாம். சும்மா சொல்லுவானுங்க காதர்பேட்டை போனா நான் வாங்கி, காதர்பேட்டை போய் நீ என்னடா வாங்குவேன்? இங்க போனா இது ஒண்ணும் இல்லை. திருப்பூர்ல வந்து டிஷர்ட்ஸ் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு வந்து 40 டிஷர்ட் எடுக்கலாம். போய் எடுத்துட்டு வா பார்ப்போம் எந்த கடையில் எடுப்பீங்க. அது எடுக்கலாம்ன்றது எடுத்தது. அது வந்து எப்படின்னா நீங்க ஒரு 4 தடவை போட்டீங்கன்னா சைஸ் மாறிடுது. ஏன்னா நிட் பண்றது அது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ நமக்கு மிஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது அன்பார்ச்சுனேட்டுங்க. என்னன்னா இங்க என்னன்னா பிரதர் தொழில கெடுக்கிறது என்னன்னா காம்படிஷன் இல்லைங்க. நான் அவனோட குறைவா தர்றேன், நான் இவனோட குறைவா தர்றேன், அவன் என்ன தர்றான் நான் இவனை. எவனாவது ஒருத்தன் வந்து நல்லா பாத்தீங்கன்னா எவனா ஒருத்தன் குவாலிட்டியை தரேன்னு பேச சொல்லுங்களேன். எவனாவது ஒருத்தனை அந்த யானை பத்தி பேச சொல்லுங்க. நான் பேசுவேன். நான் உட்காந்து 1 மணி நேரம் பேசுவேன் நான். ஏன்னா என்ன யான்னு எனக்கு தெரியும். இல்ல எங்க இருந்து நம்ம எந்த மில்ல இருந்து யான் எடுக்கிறோன்னு தெரியும், எங்க நிட்டிங் பண்றோன்னு தெரியும், எப்படி டையிங் பண்றோன்னு தெரியும், அதுக்கு என்ன டைஸ் போடுன்னு தெரியும், ஃபினிஷிங் பண்றது எவ்வளவு ப்ராப்பரா பண்றதுன்னு தெரியும், ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளவு குவாலிட்டியா பண்ணுறது எனக்கு தெரியுங்க. ஸோ நான் தைரியமா பேசுவேன். அவனால யானை பத்தி பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அதான் ப்ரோ இன்னைக்கு உங்களை ஏமாத்துறேன்னா ஒண்ணுமே இல்லை பிரதர். என்னால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிராண்ட் நடத்த முடியுங்க. 149 ரூபாய்ன்னு போட்டு டிஷர்ட்டை வித்துங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிராண்டை நடத்திடுவாங்க. பட் அது அயோக்கியத்தனங்க. அது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீஸோ அலர்ஜிஸோ வெயில்ல போகும்போது என்ன யோசிப்பீங்க, டேய் சட்டை வித்து ஏமாத்திட்டான்டா அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அந்த பாவம் மட்டும் எனக்கு வேண்டாம். ஜெயிக்குதோ தோக்குதோ நல்லது கொடுப்போம், அது பார்ப்போங்க. அது உங்களை எல்லாத்தையும் பயங்கரமா நான் நம்புறேன். நல்லது கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் பயங்கரமா நம்புறேன். ப்ராடக்ட் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா ப்ரோ? ஃபேமிலிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஃபேமிலிக்கும் அப்பா வந்து காட்டன் ஜின்னிங்ல வந்தாருங்க. அது எப்படின்னா பியூர் ரா காட்டன் எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க, பியூர் காட்டன் ஆக்குவாங்க. அதுதான் அப்பாவோட பிஸ்னஸ். 35 இயர்ஸா பண்ணாரு. அப்புறம் அப்பா இடையில ஸ்லோ டவுன் ஆயிட்டாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் யாருக்குமே எந்த சம்பந்தமே கிடையாதுங்க வீட்டில். இது நாமளா பண்ணதான் பிரதர், நாமளா பண்ணதான். ரேண்டமா ஒரு மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு கம்பெனியா மாறி அதுல அது ஒரு மாதிரி பெரிய ஜேர்னி பிரதர். அது சொல்றேன்னா ஒரு 2 மணி நேரம் கதை பேசலாம். அது ஒரு தனி ஜேர்னிங்க. பட் அது ஒரு பயங்கர எப்படி சொல்றது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது. நான் விடவே இல்லை பிரதர். ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா விட்டுறலாங்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. வெறும் காசு போய்கிட்டே இருந்துச்சு, லாபத்தை விடுங்க அசலே வராம ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இப்பவுமே அசல் கம்மி தான். பட் ஆனா இப்போ அட்லீஸ்ட் ரொட்டேஷன் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்ல ரொட்டேஷனே ஆகாதுல்ல. ஸோ அது அப்படிதான் ப்ரோ, பிசினஸ் அப்படிதான் ப்ரோ. நம்மளை கொண்டுதான் நமக்கு கொஞ்சம் ரிவார்டு கொடுக்கும் ப்ரோ. ஜேகே ஹை ஜேகே, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, டிஎம் பண்ணியிருந்தீங்க ஜேகே. ப்ரோ ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ஜேகே. ஜிஷ்ணு ப்ரோ பேரு. உடம்புல ஓகே ப்ரோ? ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. எப்படி ப்ரோ ரெக்கவர் எப்படி ப்ரோ? அது நேச்சுரலாவே ஆயிட்டீங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. ஆமா நண்பா, ஒண்ணும் இல்ல, சாப்பாடு கரெக்ட் பண்ண, அவ்வளவுதான். சாப்பாடு கரெக்ட் பண்ண கொஞ்சம் ஹோப் தான். நம்ம மனசு என்ன, நாம என்ன திங்கிங் மனசை விடாம இருந்தேன். அண்ட் நிறைய ஃபாஸ்டிங் இருந்தேன். அது ஒரு மாதிரி அது உண்மையில நானே நம்பல. அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தப்போ
ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 3rd வீக் என்னமோ நினைக்கிறேன் ஸ்டெராய்டு போட்டானுங்க. ஸ்டெராய்டு ஊசி குத்துறானுங்க, உள்ளூண்டு ஒரு ஊசி குத்துறானுங்க. குத்தி பார்த்தா 10 நாள் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆஹா ஏடா அப்பயே போயிடுச்சு அப்படின்ட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துச்சு பாருங்க ஐ திங்க் 22 தான். ஆமாமா 22 அது 2021 22 லைஃப் மாறி என்ன ஒவ்வொரு பாயிண்ட்ல பயமாவே இருக்கும் ப்ரோ. நம்பர்ஸ் இந்த ஃபேவரட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். என்னன்னா ஏதாவது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து யாரை கூப்பிடுறது அப்படிங்கிற, ஏன்னா அது மெட்ராஸ்ல தனியா இருக்கும்போது இது தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாடி அவ்வளோ வீக்குங்க, போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஸ்டேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப மென்டலி ரொம்ப டஃப்பா இருந்தது. பட் எல்லாமே மைண்டு தான் பிரதர். நாம படு ஒரு பாயிண்ட்ல பெட்ல இருந்து கீழே நின்னோம்னா, இறங்கி கீழே நின்னா அப்படியே சுத்தி எடுத்து பின்னாடி பட்டன் தட்டின மாதிரியே இருக்குங்க, அப்படி வலிக்கும். அது எந்திரிச்சு அந்த டைனிங் டேபிள் போறதுக்குள்ளேயே செத்து போயிடணுங்க. அது அந்த மாதிரி இருக்கும், தவந்துட்டு போவேன் நான். படி ஏறதுன்னா படியை பார்த்தாலே அவ்வளோ கோபமா இருக்குங்க நமக்கு. அப்பதாங்க இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள், இந்த கை கால் பிரச்சனையோட இருக்கிறவங்கலாம் அவங்களாம் எவ்வளோ ஃபேஸ் பண்றாங்கன்னே புரிஞ்சுதுங்க. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு தப்பா இருக்குதுன்னு புரிஞ்சுதுங்க அவங்களுக்கெல்லாம். எல்லா பக்கம் படியை கட்டி வச்சிருக்கானுங்க, குடும்ப பிரதர். அதெல்லாம் அந்த வழியோட ஏறுறதெல்லாம் ஐயோ. தேட்டருக்கெல்லாம் போனோம்னா இன்னைக்கு எல்லாம் ஒரு காத்துவாக்குல 2 காதல் அந்த படம் போற மறக்கவே மாட்டேன். சீட்ல உட்காரவே முடியல பிரதர், காலம் மடக்குன்னா வலி உயிர் போகுது. அப்படியே 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி எந்திரிக்கிற, இது பண்ற, எந்திரிச்சுன்னா அதை விட வலி. உட்காந்தா அதுக்கு ஒரு தனியா வலிக்குது, எப்படி போனாலும் வலிக்குது. அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றது கிட்டத்தட்ட அழுதுட்டே தான் ரிவ்யூ பண்ணேன். அதாவது என்ன பண்றது ப்ரோ, அதுதான் என்னோட தொழில், அதுதான் பிரெட் அண்ட் பட்டரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அது ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல என்னடா அப்படின்னு ஆகி போச்சுங்க. அப்புறம் அதுல இருந்து அது ஆர்த்தட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சாப்பாடு சரி பண்ணணும். அந்த அதுதான் ஃபர்ஸ்ட். நிறைய ஃபாஸ்டிங் இதெல்லாம் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கேஷனை விட மன தைரியம் தான், இதுதான் சரி பண்ணும். அதுதான் நிறைய பேர் உங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஆயிசா. என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா, இது பாத்தீங்கன்னா இந்த அப்ப வந்து வீடு பிரச்சனை. ஆக்சுவலா வீடு விற்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை, அந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு 4 மாசம் ஓடினேன். அது ஓடணும். பர்சனல் லைஃப் கொஞ்சம் இது, அதாவது தினமே மைண்ட்ல வந்து ஒரு 10,000 விஷயம் பெர்முடேஷன் ஓடிட்டு இருக்கும். அது என்னைக்குமே அந்த எக்ஸ்ட்ரீம் நம்மளை ப்ரெஷர் பண்ணோம்னா உள்ள எல்லாம் குழம்பிடும், பாடி சிஸ்டம் குழம்பிடும். ஸோ அது ஸ்ட்ரெஸ் தான். வேற ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் போகும்போது ஆர்த்தரைட்டிஸ் அடிச்சிடும். அது ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு தான் நிறைய வரும் ஆர்த்தரைட்டிஸ், மென்னுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். நமக்கு வருதுன்னா அப்ப இங்க மண்டை எங்க போயிருக்குன்னு பாத்துக்க. அது இல்ல, இப்ப என்னோட சிஸ்டரும் வந்து அந்த ப்ராப்ளம்ல தான் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களால இன்னும் வந்து அதுல கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குது. ப்ரோ இப்பதான் ப்ரோ காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு அட்வைஸ், ஏதாவது எப்படி லைஃப் இது பண்றது மாதிரி சொல்லுங்க ப்ரோ. ஒன்னும் இல்ல நண்பா, ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துங்க நண்பா. ஏன்னா இது நீங்க இந்த காலேஜ் டிகிரி பத்தாது நண்பா. இன்னைக்கு இந்த உலகத்துல சண்டை போடுறதுக்கு பத்தாது. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய படிங்க நண்பா. பணத்தை ஃபர்ஸ்ட், பணம்னா என்ன, அந்த கான்செப்ட் ஆஃப் மணி இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அது எப்படி இருந்து வந்தது, அது எப்படி எவால்வ் ஆச்சு, இன்னைக்கு இருக்கிற பணத்தோட ரீசனிங், அதாவது அதோட காரிகள் என்ன, அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், இதை உட்காந்து ரொம்ப சின்சியரா ரிலீஜியஸா படிங்க. அதை படிச்சுட்டு அதே மாதிரி லைஃப் பேசிக்கா நம்ம யாரு, அனாட்டமி, இதெல்லாம் நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அனாட்டமி படிக்கிறது வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுங்க.
நம்ம ஆர்கன்ஸ் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அதோட அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற அட்வான்டேஜுங்க. நீங்க எக்ஸசைஸ் தவிர உலகத்திலேயே மருந்து கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இப்ப இந்த அனாட்டமி படிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுதுங்க. உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அந்த சரக்கு அடிக்கிறத விடுறோம், தம் அடிக்கிறத விடுறோம். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் அப்படி அவுட் ஆஃப் வில்ல விடுறோம். ஏன்னா இது படிக்க படிக்க தெரியுதுங்க, இது எல்லாமே தேவையில்லாதது. பிசிக்கலா ரொம்ப சிம்பிள் நண்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இப்போதைக்கு பணம் வந்து மெதுவாக தான் வரும். உங்களுக்கு காலேஜ் முடிச்சோன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு வந்து 25 லட்ச ரூபா பேக்கேஜ் தரப்போறது இல்லை. மேபி அமையும், பட் கொஞ்சம் கம்மி, ப்ராபபிலிட்டி கம்மிங்க. பட் என்ன உங்க கண்ட்ரோல்ல இப்ப இருக்குன்னா உங்க உடம்பு கண்ட்ரோல் இருக்குங்க. இப்பவே உடம்ப செம்மையா தயார் பண்ணுங்க. உங்களோட விசிட்டிங் கார்டு உங்க உடம்பு தான் ப்ரோ. எல்லாம் சொல்லுவானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் குண்டா இருக்கேன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. குண்டா இருக்கிறதுல பெருமை கிடையாதுங்க. நான் குண்டா இருக்கா, ஐஎம் ஃப்ளஃபி, அதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. குண்டம் தான். அதை நான் சொல்றேன். எனக்கு மற்றவங்க நான் கமெண்ட் பண்ணல, பட் நான் என்னையும் சொல்லிக்கிறேன். நான் என்னன்னா குண்டுங்கிறது மைனஸ் தான். ஏன்னா நீங்க ஒரு ஃபிட்டா ஒரு நீட்டா விடுறோம், தம் அடிக்கிறத விடுறோம். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் அப்படி அவுட் ஆஃப் வில்ல விடுறோம். ஏன்னா இது படிக்க படிக்க தெரியுதுங்க, இது எல்லாமே தேவையில்லாதது. பிசிக்கலா ரொம்ப சிம்பிள் நண்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இப்போதைக்கு பணம் வந்து மெதுவாக தான் வரும். உங்களுக்கு காலேஜ் முடிச்சோன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு வந்து 25 லட்ச ரூபா பேக்கேஜ் தரப்போறது இல்லை. மேபி அமையும், பட் கொஞ்சம் கம்மி, ப்ராபபிலிட்டி கம்மிங்க. பட் என்ன உங்க கண்ட்ரோல்ல இப்ப இருக்குன்னா உங்க உடம்பு கண்ட்ரோல் இருக்குங்க. இப்பவே உடம்ப செம்மையா தயார் பண்ணுங்க. உங்களோட விசிட்டிங் கார்டு உங்க உடம்பு தான் ப்ரோ. எல்லாம் சொல்லுவானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் குண்டா இருக்கேன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. குண்டா இருக்கிறதுல பெருமை கிடையாதுங்க. நான் குண்டா இருக்கா, ஐஎம் ஃப்ளஃபி, அதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. குண்டம் தான். அதை நான் சொல்றேன். எனக்கு மற்றவங்க நான் கமெண்ட் பண்ணல, பட் நான் என்னையும் சொல்லிக்கிறேன். நான் என்னன்னா குண்டுங்கிறது மைனஸ் தான். ஏன்னா நீங்க ஒரு ஃபிட்டா ஒரு நீட்டா நீங்க வந்து ஒரு ப்ரெசன்டபிளா போய் ஒரு இடத்துல நிற்கும் போது அங்க உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது வேற. அண்ட் இன்னொன்னு, எவ்வளவு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியமோ அதே அளவு மென்டல் ஃபிட்னஸும் முக்கியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பயங்கர ஃபிட்டா பார்த்துருக்கேன், ஆனா அவங்களுக்கு ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காக்கியான ஆட்டிடியூட் இருக்குங்க. அப்படியே எகத்தாளமா போய் நிற்பானுங்க. அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் வேலை கிடைக்காதுங்க. ஸோ எந்த அளவுக்கு உடம்பு ஃபிட்னஸோ அதே அளவுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஹம்பிளாகவும் மட்டும் இருந்துட்டோம்னா இந்த வயசுல உங்களை அசைச்சிக்கவே முடியாது பிரதர். ஏதோ ரேண்டம் ஜாப், நீங்க எந்த ஜாப் நீங்க சேர்ந்தீங்கனாலும் அதோட பீக்கை வந்து இங்கிருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல தொட்டுருவீங்க. அது என்னன்னா ஏன்னா அந்த ஹம்பிள்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த லீடர்ஷிப்பை கொடுத்துருங்க. லீடர்ஷிப் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்கனாலும் அடுத்து ப்ரொமோஷன் வந்துட்டு நீங்க வாட்டுக்கு மேல ஏறிட்டே இருப்பீங்க பிரதர். அவன் அதுதான் பார்ப்பான், அந்த கம்பெனிக்காரர் அதுதான் பார்ப்பான். அண்ட் அதான் ப்ரோ இப்போ என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது பிரச்சனையே இல்லை ப்ரோ. அதை எப்படி சேவ் பண்றோங்கிறதா. இப்போ 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 5,000 ரூபாய எப்படி வந்து இன்டெலிஜென்ட்டா இன்வெஸ்ட் பண்றீங்கிறத மேட்ரு. இப்போ சிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா யார் சொல்லியும் பண்ணாதீங்க, சொல்லி கேட்டுக்குங்க. பட் நீங்க போய் அதை படிங்க பர்சனலா. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா என்ன, அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன படிங்க. படிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரதர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 இந்த சிப் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 கோடி 15 கோடின்னு அது பெருசாடி எல்லாம். அந்த 20 இப்போ வயசு எவ்வளவு உங்களுக்கு? 21 பிரதர், 21. சூப்பர். இதெல்லாம் கோல்டன் ஏஜ் பிரதர். இங்கிருந்து 10 வருஷம் பிரதர். கரெக்டா சம்பாரிச்சு, கரெக்டா சிம்பிளா ஓரளவுக்கு விசாரிச்சு கரெக்டா முதலீடு மட்டும் பண்ணீங்கன்னா நீங்க 35 ஆகும்போது உங்க லைஃப்கான காசு உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்கும் ப்ரோ. வெரி சிம்பிள். அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஸ்பீக்ஸ் ப்ரோ. வேற எதுவுமே பேசாது ப்ரோ. சொந்தக்காரன் பேச மாட்டான், வேற எவனும் பேச மாட்டான் பிரதர். பேங்க் பேலன்ஸ் தான் பேசும் பிரதர். ஸோ அதை மைண்ட்ல ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 ரூபாய் இருக்குமா பேங்க் பேலன்ஸ்? இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர். இப்போ இந்த 5,000 அடுத்து வந்து எப்படி 50,000 ஆக்கலாம் ஐடியா பண்ணுங்க. அதாவது செலவெல்லாம் போக நான் சொல்றேன். அந்த 50,000 வரும்போது அங்கிருந்து 5 லட்சம் எப்படி ஆக்கலாம்.
ஐடியா பண்ணுங்க. 5 லட்சம் வந்ததுன்னா அங்கிருந்து 15 லட்சம் என்ன பண்றது? இந்த பேங்க் பேலன்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டே இருங்க ப்ரோ. பணத்தை வந்து ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாண்டுட்டே இருங்க. ஏற ஏற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வாழ்க்கையில் ஏறிடும். வேற எதுவுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தராது ப்ரோ. இங்க எல்லாம் வாய் பேசுவானுங்க ப்ரோ. என்ன காசு, என்ன படம், அது இதுன்னு வானுங்க. அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் பேசுறதுக்கும் பணம் வேணுங்க. ஸோ அது யாருமே அந்த கைடன்ஸ்ல போய் மாட்டிக்காதுங்க ப்ரோ. மச்சான் அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மச்சான். அதான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றானே. அதுவும் நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலா டஃப் ஃபேமிலி தான் ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரிஸ் போறதை பார்த்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் சில டைம்ஸ்ல. இல்ல ப்ரோ, அது எப்படின்னா இப்ப இந்த வயசுல என்னன்னா சும்மா உசுப்பேத்துவானுங்க. மச்சான் 10,000 இருக்காவா மச்சான், ட்ரிப் போலாம், தட் இஸ் லைஃப் மச்சான். we have to என்ஜாய் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. எப்படின்னா அதையுமே இன்டெலிஜென்ட்டா பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. எப்படின்னா if you are going on a trip, ஒரு 10,000 கொடுத்து செலவு பண்ணி போறீங்க அப்படின்னா if you are able to convert that into a vlog or some content that generates, ரொம்பலாம் வேண்டாம், அதுல ஒரு 5,000 ரூபாய் திரும்பி வந்துன்னா அதை பண்ணுங்க. தண்டமா எதுக்குன்னே தெரியாம ஒரு இடத்துக்கு போயிங்க காசை தூக்கி வீசாதீங்க. ஏன்னா அந்த நிலைமையில் நாம இன்னைக்கு இல்லை. இப்ப நம்ம அம்மா அப்பா ஒரு 10 கோடி 20 கோடி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 20,000 செலவு பண்றதுல மேட்டர் இல்லைங்க. இப்பதான் நாம தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், நாம சம்பாரிச்சுதான் நம்ம குடும்பத்தை சரி பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா பிரதர், நீங்க வந்து எந்த யோசனையும் இல்லைங்க. காசு சேர்த்துறத தவிர வேற எந்த யோசனையும் வச்சுக்காதீங்க. அது ஒரு 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல வர வரைக்கும் நீங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. சாப்பாடு ஒரு வேளை கம்மியா சாப்பிடுங்க, ஒன்னும் ஆயிராதுங்க. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும் ப்ரோ. அப்ப உங்களுக்கு தெரியுங்க நாம பண்ண வேலை என்னன்ட்டு. இன்னும் ஒரு 10 வருஷம் வருது. இந்த 21 to 31 நல்லா சறுக்குன்னு தாங்க 21 to 30 எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிளானிங் இருக்காதுங்க, அறிவு இருக்காது. வர்ற காசு அப்படியே செலவு பண்ணிட்டு பெரிய சேவிங்ஸ் இல்லாம ஒரு ஐடியா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இல்லாம. ஏன்னா ப்ரோ முதலீடுங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்கேட் ஆகுங்க, அது வளர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அது எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வளரும். ஸோ நீங்க இப்போ 5,000 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பேசிக் சிப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, அந்த ஃபண்டுகள்லாம் இருக்குங்க. இந்த ஃபண்ட்ல ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபண்டு சும்மா பேசி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க படிச்சு பேசிக்கா ஒரு 2,000 ரூபாய் ஒரு ஃபண்ட்ல ஒரு 2 ஷேர் வாங்குங்க. ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு தெரியுது, ஒரு 2 ஷேர் வாங்குங்க, 1 ஷேர் வாங்குங்க. நீங்க வாங்க ஏன்னா உங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பரவாயில்லடா நீ செலவு பண்ணாம போய் பண்றிய, மத்தவன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு ஒரு 30 வயசு வரைக்கும் பல்ல கிடைச்சிங்கன்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும் ப்ரோ. நிறைய பேர் பிரதர் இந்த 10 வருஷம் பைக் எடுத்து தலையில சுத்தினவனு எல்லாம் 32 வயசுல அவனுக்கு என்னன்னா வேலைக்கு போற ஆட்டிடியூட் போயிருதுங்க, அவனுக்கு சம்பாதிக்கிற ஆட்டிடியூட் போயிருது, அவனுக்கு சுத்தணும் அந்த ஆட்டிடியூடு போயிருதுங்க. இன்னொன்னு என்ன வேலை செய்யறதுன்னு குழம்பிடுறானுங்க. குழம்பிங்க கம்ப்ளீட் காசு இல்லாம அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,000 சம்பாதிக்கிறது செலவு பண்றதுன்னு நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அன்சர்டனிட்டி மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து குடும்பத்துக்கு பாரமா மாறிடக்கூடாது. நிறைய பேர் குடும்பத்துக்கு பாரமா மாறிட்டாங்க. அது ஸோ அந்த 20 to 30 ஸ்லிப் ஆகுற கேட்டகரி தான் அது எல்லாமே. அதை மட்டும் ஸ்லிப் ஆயிடாதீங்க. ஒரு 10 வருஷம் ப்ரோ பல்ல கடிச்சுக்குங்க. பல்ல கடிச்சிட்டு வர்ற காசு கரெக்டா சேவ் பண்ணீங்கனாலே போதும் ப்ரோ. அது பண்ணீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். வெல்கம். சொல்லிருக்காரு கோட் சூட்லாம் போட்டுருந்தாரு. இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் நடந்துச்சுல, அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அது தேவைதானா? நல்ல விஷயம் பிரதர். ஏன்னா அதுல அந்த மெமரேண்டம் எல்லாம் போடுவாங்க ப்ரோ, பல லட்சம் கோடி உள்ளவங்கன்னு போடுவாங்க. ஆக்சுவலா அப்படியெல்லாம் நேரா காசு உள்ள வந்துடுறதுங்க. அதுல அது அவங்க சொல்றதுல ஒரு 10% 20% ஏதாவது உள்ள வருது, ஆக்சுவல் பணமா உள்ள வருது. பட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நம்ம எப்பவுமே பிசினஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பார்த்தா அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரிங்க, வேற வெரி வெரி பிசினஸ் ஃப்ரெண்ட்லிங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த வின்ஸ்டார் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அந்த இவங்க வந்து இந்த இவி மேனுஃபேக்சரர் இந்தோனேஷியா, அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி JSW அவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, தூத்துக்குடியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான்.
தொழில் ஜெயிக்கணும்னா இங்க எவனுக்குமே வேலை கிடையாதுங்க. தொழில் இல்லாம குத்த வச்சு உட்காந்துருந்தா யாருக்கும் வேலை கிடையாதுங்க. ஸோ நல்லா படிக்கலாங்கிறது. ஆக்சுவலா இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறைய வேற இது கூட பண்ணியிருந்தாங்க. என்னன்ட்டு எதுக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருங்க, அவனும் பிசினஸ் தான் பண்றான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சு ஒரு ஸ்மால் பிசினஸ் தான் அது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பா கூப்பிட்டு பேச வைக்கலாம், அதுல இருந்து ஒரு ஐடியா வரும். ஸோ எனிதிங் தட் ஜெனரேட்ஸ் மணி இஸ் பிசினஸ். ஸோ அதனால நான் நல்லா ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவா பண்ணிருந்தாங்க. நல்லா ப்ரெசன்டேஷனாவே நல்லா பண்ணிருந்தாங்க, நீட்டா பண்ணிருந்தாங்க. யுவராஜ், ஹை யுவராஜ், யுவராஜ் இல்ல யுவராஜ், பிரசாந்த். ஹாய் ப்ரோ. ஹை யுவராஜ். இந்த வடக்கு ராமசாமி எப்போ ரிலீஸ் ப்ரோ? 2ஆம் தேதி நண்பா, பிப்ரவரி 2ஆம் தேதி. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நன்றி நண்பா. பாருங்க அதை கெட்ட பாருங்க பண்ணிருக்கேன். தெரியல பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, முடியணும் ட்ரை பண்ணிருக்கேன். பாருங்க பார்த்து சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி ஃபியூச்சர் ப்ரோ. ப்ரோ, நீங்க இந்த லாஸ்டா பேசின ஸ்பீச் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷனா இருந்துச்சு ப்ரோ. நான் நிறைய காசு இழந்திருக்கேன். ஸோ காசோட அருமை என்னன்னா அதான் நண்பா. என்னன்னா ஏன் இதை வந்து திருப்பி சொல்றதுன்னா, அந்த 20 to 30 நண்பா தெரியாது நண்பா. உங்களுக்கு என்னன்னா எந்த கைடன்ஸும் இருக்காது. கூட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா உண்மைன்னு நினைச்சுக்கானுங்க. அவனுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் அறவைக்காடா இருப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு ஆப்வியஸ்லி ஃபினான்ஸோட விஷயங்கள் நிறைய பத்தி தெரியாது. அப்ப என்னன்னா ரொம்ப ப்ரிஷியஸான அந்த யூத்தை, ஏன்னா அந்த 20 to 30 தான் அவன் எலும்பு நல்லா இருக்கும், நரம்பு நல்லா இருக்கும், அவனால ஓட முடியுமே. 30 மேல இப்ப நான் 38 வர்றப்ப நான் அவனுக்கு என்னன்னா எனக்கு ஏதாவது ஆயிருமோ என்ன நம்மள இதெல்லாம் யோசிச்சு எனக்கு வந்து 32 ஆயிடுச்சு இப்போ. சரிங்க, நான் ஃபுல்லாவே எல்லாமே டோட்டலா டவுன். ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்கேன். ரொம்ப இதுவா இருக்கு. இல்ல என்னன்னா பினான்சியலாவே நான் எல்லாமே இழந்துட்டேன்றேன். ரொம்ப ரொம்ப அது ஓகே நண்பா. அது என்னன்னா நான் லைஃப்ல பார்த்தேன்னா ரொம்ப பிரில்லியண்டா இருந்தவங்க கூட பெரிய லெவல்ல காசு விட்டுருக்கானுங்க. காசு வந்து பயங்கரமா நான் தான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு நினைச்சவங்க கூட நீங்க பல கோடிகள் விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு சைக்கிள் ப்ரோ. அது வந்து என்னன்னா நீங்க காசு இல்லாம போறதுங்கிறது எல்லா ஹியூமன் வாழ்க்கையிலும் அப்பப்போ நடந்துருது. அது நடந்துடும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அது விடவே விடாது. எட்டாவது ஒரு வழி இருக்கும். உட்காருங்க, உங்களுக்குள்ளேயே பேசுங்க. நான் நிறைய நாள் அப்படி பேசியிருக்கேன். நான் எம்டி ஆனப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தனியா போய் உட்காந்துட்டு எங்க கூடயே பேசிட்டு இருப்பேன். என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம், சரி ஓகே ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா, ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச், ஓகே ஃபைன். ஒண்ணுமே இல்லை நீ அது நம்மளோட நீங்க நம்ப மாட்டீங்க. பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்க யுவராஜ். சொல்லுங்க யுவராஜ். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, என்னன்னா நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சர்க்கிள்ல நிறைய பேரு. நம்மளுக்கு அவங்களுக்கு தேவைன்னமோ என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப டவுனா இருக்கிறேன் அப்படின்னும் போது என்ன யாருமே கால் கூட பிக் பண்ணல. அது ரொம்ப ஒரு மாதிரி காசு மறைஞ்சிருவானுங்க. நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். அதை எதுவுமே நான் கேட்கல. ஆனா நம்ம டவுனா இருக்கும், கால் கூட போனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா அது எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு ஆடு இருக்கும். அந்த ஆடு நீங்களே இருந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஆட்டை தெளிவா பாத்தீங்கன்னா அவன் அம்மா அப்பா நல்லா செட்டில்டா இருப்பானுங்க. ஒவ்வொருத்தன் 5 கோடி 10 கோடி பேரண்ட்ஸ் வச்சிருப்பானுங்க. ஆனா இவன் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா சொல்ல போனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஜீரோ. நான் சொல்ற மாதிரி
இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். அப்படி நான் அதான் சொல்றேன், அந்த கதையை சொல்றேன் பாருங்க. அதாவது 10 பேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, உங்களை ஒரு குரூப் ஏத்தி விடும், மச்சான் ஒத்த நீ தாண்டா கெத்து மச்சான் பாடுற அப்படின்னு. நீங்க அந்த இல்ல ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன், நான் அப்படி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஓத்தா அப்படி சொல்றது நான் ஆக்சுவலா நான் தான் அந்த ஆளு. என்கிட்ட நான் தான் நிறைய கொடுப்பேன், நான் தான் அந்த வேலையை பார்ப்பேன். ஆனா என்னையுமே இப்போ யாரு, அதாவது காசு நானும் செலவு பண்ணுவேன், நான் இருக்கத்தையும் கொடுப்பேன் மத்தவங்க. ஆனா என்னையும் ஏமாத்திட்டாங்க இப்ப. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா ப்ரோ? ஒரு பயங்கரமான ஃபேஸ். இல்ல புரியுது. எனக்கு நான் லைஃப்ல இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னா எல்லாருமே வந்து நான் ஸ்கூல் மேட்டு. அப்பத்துல இருந்துமே நான் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு. நம்ம டவுன் ஆனோடனே அந்த இதுவாயிடுச்சு. அதான் ஒண்ணு. இப்போ யாருமே நம்மள வந்து இது ரிசீவ் உனக்கு என்னடா போ, அவங்க எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ஜாப் இல்லாம இருக்கும் போது அவங்க இது நம்ம ஹெல்ப் பண்றோம். இப்ப அவங்க ஜாப் வந்து நல்லா இருக்காங்க. எனக்கு எந்த இதுவுமே இல்லாம நான் மாட்டிக்கிட்டேன்னும் போத அவங்க நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல யுவராஜ், அப்ப அவங்க எல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது பேசிக்கா. ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்கூல் மேட்டு கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஃப்ரெண்டு ப்ரோ. அதாங்க அவன் வந்து அவங்க கஷ்டப்பட போது வரைக்கும் நான் யூஸா இருந்தேன். அதாங்க இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க. விட்டு இல்லைங்க, எந்த பாயிண்ட்லயுமே உங்ககிட்ட அவன் ஃப்ரெண்டாவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா ஃப்ரெண்டா இருந்திருந்தான்னா ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டோட மிகப்பெரிய சைன் என்ன தெரியுங்களா, ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன தெரியுமா, நாம கேட்காதப்போ காசு வரும், அவனால முடிஞ்சதை யோசிக்காம தருவான். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஃப்ரெண்டோட சைனு, நாம கொடுத்த கடனை நாம கேட்கறதுக்கு முன்னாடி திருப்பி தருவான். அது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1,00,000 பேர்ல ஒருத்தருப்பா அப்படி. நீங்க அது என்னைக்கு வந்து நம்ம காசை அவன் நினைக்கிறானோ அவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. வெரி சிம்பிள்ங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க, வாயிலே வடை சொல்லுவானுங்க, நீங்க காசு கொடுத்தீங்கன்னா திருப்பி வர எந்த ஜென்மத்துக்கு வராது. நீங்க எதுவும் அவன் நம்ம காசு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இன்னொன்னு ப்ரோ, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எனக்கு என்னன்னா ப்ரோ, அவங்க ஏதாவது காசு கிட்ட பணம் வச்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறவங்க ப்ரோ. கூடியே இந்த தெரியும் கஷ்டப்பட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சிட்டான். ஆனா நான் இங்க இருக்கேன், அது எனக்கு வலிக்குது. அதுதான் இல்ல யுவராஜ், காசு பணம் எடுத்துட்டு போய் அவன் என்னை ஏமாத்திருந்தா கூட நான் தப்பு, சரி ஓகே அவன் என்னை ஏமாத்திட்டான். என்னன்னா இதுல வந்து என்னன்னா நீங்க உங்களை மாத்திக்கணுங்க. இவ்வளவுதான் ரியாலிட்டிங்க. அவங்கள மறந்துருங்க, அதெல்லாம் ஓகே, அது போயிடுச்சுங்க. அது வந்து இட் இஸ் பாஸ்ட்டுங்க. அது இப்ப உட்காந்து பேசி இவன் அதாயிட்டான், அவன் அதாயிட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான்லாம் இல்லைங்க. இப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் தாங்க. நாம என்ன லெவல்ல இருக்கோம், அடுத்ததுக்கு போறதுக்கு, அடுத்த லெவல் போறதுக்கு என்ன பண்ணலாம், இதைய மட்டும் யோசிக்க ப்ரோ. இவங்களெல்லாம் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. மறந்துட்டு உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பத்தி எவனுமே கவலைப்படல அப்படிங்கிறப்போ நீங்க அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க உங்க லைஃப, உங்க ஃபேமிலிய, அதை மட்டும் யோசிங்கனாலே லைஃப் மாறிடுங்க. அது அப்படி இருக்கும் ப்ரோ. இது எல்லார் லைஃப்லயும் நடக்கிறதுங்க, இது உங்க லைஃப்ல இல்லைங்க. பேசிக்கா எல்லார் லைஃப்லயுமே ஏதோ அது உண்மைதான் ப்ரோ. நம்ம எங்ககிட்ட இல்லைன்னு சொல்றாரு, ஃபேமிலி மட்டும் தான் நிக்குது, வேற யாரும் ஒருத்தரும் வர மாட்டாங்க. அந்த ஃபேமிலி மட்டும் தான் நிக்குதே தவிர யாரும், எங்க அம்மா அப்பா ஒய்ஃப் நிக்கிறாங்களே தவிர வேற யாருமே நிக்க மாட்டாங்க. அது போதும், அவங்க நிக்கிறாங்க. நீங்க நிறைய ஃபேமிலில அவங்களே, ஏன்னா இப்பதான் எனக்கு தெரியுது அவங்க மட்டும் தான் நம்மளுக்கு வேற யாரும் இல்லை. நம்ம யாராவது ஹெல்ப் பண்ணணும், சரி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம குத்தா நம்மளே எழுதி மிதிச்சிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப வலிக்கும். முதலே குத்துட்டு போயிடுறாங்க. அதான் அது பரவாயில்ல, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அதான் சொல்றேன். என்னன்னா இதெல்லாம் இந்த செல்ஃப் பிட்டி வேண்டாங்க. அது போயிடுச்சுங்க, அது முடிஞ்சுதுங்க.
இன்னும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கும் கையில, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு டேலண்டடா இருப்பீங்க. அதை வச்சு சம்பாதிச்சு அடுத்த லெவல் போகும். அவ்வளவுதான். என்ன நீங்க வேலையா இல்லைங்க, வேலை செய்யும்னு நினைச்சிட்டா தினம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ அவினாசி கடமை ஆரம்பிச்சிருக்கிற அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மாவு விற்கிறாங்க. ஒரே ஒரு அவங்களோட பிசினஸ் வந்து ஒரே ஒரு டேபிள், ஒரு சேர், அப்புறம் ஒரு மாவு குண்டா ஒண்ணு கொண்டு வருவாங்க, முன்னாடி வைப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களோட முதலீடு. இவ்வளவுதான். நம்ம கடையில விற்கிறத விட அவங்களுக்கு ஜாஸ்தியா சேல்ஸ் ஆகுது. அதான் உண்மை. என்னன்னா கன்சிஸ்டன்டா குவாலிட்டி ஒண்ணு தெளிவா ஒண்ணு பண்ணி அந்த கரெக்டா அந்த 4 மணி அந்த சேர் கொண்டு வந்து போட்டு அவங்க பாட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 to 7 அவங்க பண்ற மாவு ஒண்ணுமே இருக்காது. 7 மணிக்கு எல்லாமே தீர்ந்துடும். அதாவது வாழணும்னு நினைச்சா நீங்க எப்படி வேணா வாழ்ந்துடலாம். முயற்சி மட்டும்தான் இங்க. முயற்சி பண்றோமா இல்லையா, அவ்வளவுதான் மேட்டர். அதனால இவன் பண்ணா அவங்கள ஏமாத்து, இது எல்லாமே நடக்குது. நீங்க என் லைஃப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு 50 கதை வச்சிருக்கேன் நான். இவன் ஏமாத்தினா அவன் ஏமாத்தினா. ஜேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு 50 கதை வச்சிருப்பாரு. ஷஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு 50 கதை வச்சிருப்பாரு. அவன் ஏமாத்தினா. நான் சின்ன இப்போ நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி நீங்க அஞ்சான் ரிவ்யூ பண்ணிக்கல, அப்பத்துல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து ஓப்பனா சாரி இப்படி சொல்றது சாரி, இவருலாம் எப்படி எல்லாம் ரிவ்யூ பண்றாரு இப்போ வரைக்கும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா எவ்வளவு தாண்டி நீங்க எவ்வளவு பேசியிருப்பீங்க, அது வந்து பெருசா யாருக்கும் தெரியாது. அந்த மூவி ரிவ்யூ மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நானும். இவர் ஏன் அப்படி பேசுறாரு, இப்படி ஏன் போறாரு, அந்த மாதிரி திங்கிங் மட்டும்தான். நாம இந்த சோசியல் மீடியால நம்ம ஒரு அனுபவப்பட்டவங்க வந்தா லைஃப்ல எப்படி நம்ம உள்ள விட்டுட்டோம், லைஃபே தொலைச்சிட்டோம். இப்ப எப்படி ஃபேமிலி காப்பாற்றணும், இது இப்போ இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை நம்ம போட்டோ விட்டோமே அப்படிங்கிறதுதான் ஒரு இதுவா இருந்துச்சு. இப்ப நான் லாஸ்டா நீங்க டைம் பாஸ் பேசும்போது நிறைய தடவை நிறைய பேர் இன்னும் இவரு இவ்வளவு நேரம் பேசுறாரு அவ்வளவு நேரம் பேசுறான்னு. ஆனா நான் ரொம்ப நேரம் கேட்டுதான் இருந்தேன். அது இப்ப கேட்க எனக்கு ரொம்ப வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப கார்த்தி ப்ரோ கூட ரொம்ப சொல்லும் போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு அவங்க அடிப்பட்டு இந்த லெவல்ல வந்து இருக்காங்களே அப்படிங்கிற போது நம்மளுக்கு இப்ப தோணுது. அது ஒண்ணு இல்லை. சரி ப்ரோ, சாரி ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யுவராஜ். சாரி ப்ரோ ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யுவராஜ். அதுக்குதான் இல்ல பிரசாந்த் உங்களோட ரிவ்யூவோட அவங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் பிசினஸ்ல நான் பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் தான் அவங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ரிவ்யூஸை விட ஒரு டைம் ஸ்பேஸ்ல வந்து நீங்க எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்றது ஒரு நாள் நான் கேட்டேன். இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங் பிரசாந்த். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இந்த மாதிரி சில ஸ்பேசஸ் எல்லாம் நீங்க போடணும். ஸோ பிகாஸ் நிச்சயமா இல்ல நான் லைஃபே தான் ப்ரோ. நான் அதான் இந்த வருஷத்துல இருந்தே கண்டென்ட் எப்படின்னா கண்டென்ட் இஸ் பிரான்சிங் ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா நான் பர்சனலாவே என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஏணி வேணும் ப்ரோ. இது ஏதாவது புதிய வேலை கண்டிப்பா அது வந்து எனக்கு வந்து சினிமா வந்து அது எனக்கு சாப்பாடு போட்டுச்சுங்க. 13 வருஷமா எனக்கு சாப்பாடு போடுதுவேன். நான் இன்னொரு 10 வருஷம் சினிமா ரொம்ப சின்சியரா பண்ணுவேன். பட் ஆனா அது மட்டுமே என்னோட வாழ்க்கை இல்லைங்க. எனக்கு என்னன்னா நல்லபடியா தொழில் பண்ணி காமிக்கணுங்க. அடுத்து வந்து வேற கண்டென்ட் நல்லபடியா மக்களுக்கு யூஸ் ஆகிற கண்டென்ட் நிறைய பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அது பாட்காஸ்டா எனக்கு வந்து நிறைய, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பாக்குறேன் ப்ரோ. அதாவது ஒரு நல்ல பட்டுப்புடம் எடுக்க தெரியாது நிறைய பேருக்கு, ஒரு நல்ல பில்டிங் கட்ட தெரியுது இல்ல. இப்படி எடுத்தா ஒரு 1000 ஐட்டம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் மக்களுக்கு இன்னும் சொல்லி தர வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க அடிப்படை எப்படி வாழ்றது, நம்ம சுத்தி என்ன நடக்குறது, அதாவது காய்கறி வாங்குறது, எப்படி காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லாமே சொல்லித்தரப்படுறது இல்ல ப்ரோ. இது எங்கேயும் சொல்லித்தரப்படுறது இல்லை. அதுதான் பெரிய அறிவாளி. நாம பெரிய அறிவாளி. அட்டாமிக் சயின்ஸ் படிக்கிறோம் நம்ம. அட்டாமிக் எனர்ஜி சந்திராயன்ல போகுது அங்க போகுதுன்றோம். பட் முருங்கைக்காய் எப்படிப்பா வாங்கணும், வெண்டைக்காய் எப்படிப்பா வாங்கணுன்றதுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம். அது வாங்க தெரியல. வெங்காயம் எப்படி வாங்கணும், வெங்காயம் பெருசா இருந்தாலும் வாங்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து
நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இன்னொன்னு நீங்க இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மணி பணத்தை பத்தி யார் நம்ம சொல்லி கொடுத்தா? எனக்கும் ஆக்சுவலி நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தான் நினைக்கிறேன். எனக்கு 38 வயசு ஆகுது. நம்ம படிச்ச போதெல்லாம் பணம்னா எனக்கு இல்ல ப்ரோ, நம்ம அசால்ட்டா கண்ணகட்டி விட்டானே ப்ரோ. என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், காலேஜுக்கு அப்புறம் சம்பளம் வரும் அதை வாங்கி சந்தோஷமா இருந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய பொய். எனக்கு சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு படிக்கிற வரைக்கும் பணம்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. சீரியஸா சொல்றேன். சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச் டாட் புவர் டாட்ன்ற 2 புக்கு என் வாழ்க்கையில வரலன்னா என் பணம்னா என்ன, அதை எப்படி சேர்க்கணும், எங்க வச்சிருக்கணும், எப்படி அது வந்து இது பண்ணணும்ன்றதே கொஞ்சம் கூட அறிவு வந்திருக்காது. இத்தனைக்கும் நம்ம இன்ஜினியரிங் படிச்சு அது படிச்சு எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இது ரொம்ப சைக்காலஜி ஆஃப் மணியும் ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்கும் எனக்கு ஒரு 12வது படிச்சுட்டு இருக்கும்போது அதனால ஒருத்தர் கொடுத்துருந்தாங்கன்னா என் லைஃப், நான் இன்னைக்கு வாழ்ற லைஃப் வேறையா இருந்துடும். அது என்னன்னா ஈஸியான வாண்டடாவே மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் நீங்க என்னன்னா நம்ம மிடில் கிளாஸ், நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். சோ நீங்க பணக்காரனுக்கு அந்த அக்சஸ் ரொம்ப ஏர்லியராவே வந்துருது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அத லைஃப்ல இருந்தே கத்துக்கிறான், அவங்க அப்பா கிட்ட இருந்தே கத்துக்கிறான், அவன் கண்ணு முன்னாடி பாத்துறான். அப்பர் மிடில் கிளாஸ் கூட ஓரளவுக்கு வந்துருக்குது. மிடில் கிளாஸ் இருக்கிறவனுக்கு எல்லாம் வந்துங்க அந்த புக்கு வாங்குறதுக்கே வழி, அந்த புக்கு வாங்குறதுக்கு வந்து தகுதி வர்றதுக்கே, ஐ மீன் அந்த காசு சேர்க்கறதுக்கே அவனுக்கு 30 வயசு ஆயிருது. ஆனா எனக்கு என்ன ஒரு கோவம்னா ஷபி, பெரிய நம்ம இருக்கிற மிடில் கிளாஸ் மேல என்ன கோவம் அப்படின்னா, அதாவது இப்பயோ நாங்க உட்காந்து பிக் பாஸ பார்த்து ரிவ்யூ பண்றோம்னா எங்களுக்கு அது குழப்பியா, எங்களுக்கு காசு வருது பண்றோம். நீங்க உட்காந்து அது 10,000 15,000 சம்பாதிச்சு அந்த கருமத்தை எதுக்கே 100 நாள் பாத்துட்டு இருக்கீங்கிறத நமக்கு ஒரே அது பாக்குறதுல பிரச்சனை இல்லை. என்டர்டைன்மெண்ட் கண்டி பாக்குறாரு, அது ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொழுது போகாம இங்க உட்காந்துங்க. இது இல்ல பிரச்சனை. எனக்கு அதோட பெரிய பிரச்சனை என்ன, பிக் பாஸ் பாக்குறதுன்னு தப்புங்க. ஏன்னா சண்டே போட்டுட்டு இருக்கோம். அதுதான் நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க உடம்பு, ரைட்டா? அதேதான் எதை பாக்குறீங்களோ எதை கேக்குறீங்களோ அதுதான் உங்க மைண்டு. சோ பிக் பாஸ் கண்டிப்பா பார்க்கவே கூடாது. என்ன கேட்டா பிக் பாஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா அது ஃபுல்லா டாக்ஸிக். உள்ளுக்குள்ள இன்னும் அடுத்த ஜன்னலை எட்டி பாக்குறதுன்றது இல்ல, எனக்கு பார்த்த வரைக்கும் ஜன்னலை எட்டி பாக்குறதுன்றது எனக்கு என்னன்னா, நான் பார்த்து நான் வந்து சினிமாக்குள்ள இருக்கேன், எனக்கு கண்டென்ட் சேரும், நான் எடுத்து அதை எடுத்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா ஷேர் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ஏதோ ஒரு ரெவன்யூ பண்ண தெரியும், ஏதோ நான் கொண்டு பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து 10 பைசா இல்ல, சரி பாக்குறீங்க, ஓகே ஃபைன், ஒரு மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் குக் வித் கோமாளி மாதிரி ஏதோ பண்ணுக்கு ஒரு பாக்குறேன், ஓகே. ஆனா அதை உட்காந்து இதுக்கே உட்காந்து டிபேட் நைட்டுக்குள்ள உட்காந்து ஸ்பேசர் போட்டு டிபேட் பண்ணி ஸ்பேசர் போட்டு பார்த்தா எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன ஒரே கவலைன்னா, இதுக்கு பதிலா ஏதாவது வாக்கிங் தேவையான ஒண்ணு வந்து யூடியூப்ல ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா உருட்டு இருக்கலாமே, எதுக்கியாருன்னு